ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவிமா பாபா. தேவி காலையில மாத்திரை போட்டியாமா? போட்டேன் சித்தப்பா. சரி நீ டிஃபன் சாப்பிட்டியாமா? என்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாரு. நான் அவர் பொண்ணுங்கிறதே மறந்துட்டாருமா. இவள போய் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த ஐயா எப்பதான் இமயமலையில இருந்து இறங்கி வருவாரோ அன்னைக்குதான் இந்த கொடுமையில இருந்து நமக்கு விடுதலை. தேவி, அபி, அர்ஜுன், சத்யா உங்க 4 பேருக்கும் ஐயா தான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பண்ண போறாரு. அவர் சில விஷயம் சொல்லுவாரு, அத போய் செஞ்சுட்டு வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். சர்வ மங்களமும் உண்டாகட்டும். 2 ஜோடிகளும் அம்மன் கோவிலுக்கு போங்க. அங்க இருக்கிற பூசாரி கிட்ட நான் பேசியிருக்கேன். கோவிலுக்கு போய் அம்மனை வணங்கிட்டு அவர் சொல்ற சம்பிரதாய பூஜையை பண்ணிடுங்க. அவரு பூங்கயிறு கொடுப்பாரு, அத வாங்கிட்டு வாங்க. பூ கயிறுனா? அதாம்மா, பூவும் மஞ்சள் கயிறும் அம்மன் பாதத்துல வச்சு கொடுப்பாங்க. அத வாங்கிட்டு இங்க வாங்க. அதுக்குள்ள நான் மத்த ஏற்பாடுகளை பண்ணிடுறேன். சரியா? என்னங்க செல்வா, நீங்க பசங்களை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அக்கா, மாமாவை ஏன்கா தொந்தரவு பண்ற? தேவி ஏன் பொண்ணு, நான் அவளை கூட்டு போயிட்டு கூட்டு வரேன். சரிடா, அப்படியே செய். சரிக்கா. தேவிமா வா வா. ஏங்க ஏய், நல்ல விஷயத்துக்கு போகும்போது வாய மூடு. அக்கா போயிட்டு வரேன்க்கா. வாங்க. சரிங்க. வாமா. வரேன்க்கா. போயிட்டு இன்னைக்கு கண்டிப்பா உங்க அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சிரும் தேவி. அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். அப்பா இப்படி பண்றத பார்த்தா எனக்கு உடம்புல அப்படி எரியுதுமா. ஏய் போய் பச்சை தண்ணியில குளி. இப்போதைக்கு அது ஒண்ணுதான் நம்மளால பண்ண முடியும். இல்லம்மா, இன்னைக்கு நான் வச்ச வேண கண்டிப்பா வேலை பார்க்கும். தேவியோட அப்பா அம்மா நிச்சயமா இங்க வருவாங்க. வந்து அசிங்கப்படுவாங்க. தேவி அத்தை இந்த வீட்டை விட்டே கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க. ஐயோ, அந்த கண்குள்ளா காட்சி தாண்டி நானும் பாக்கணும்.